அனைவருக்கும் வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறைக்கான அமைச்சர் KN நேரு அவர்கள் இன்று காலையில நிறைய மீடியால ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு காணொலி ரொம்ப பிரேக்கிங் நியூஸா இன்னைக்கு காலையிலேருந்து போயிட்டு இருக்கு. இதன் பின்னணியில KN நேரு அவர்கள் இருப்பதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது என்ன அப்படி இதோட இது நிறைய பேருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது புரியல. எதுல ஊழல், எப்படி ஊழல் அப்படிங்கிறது யாருக்கும் டீப்பா இன்னும் வெளியில வரல. அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. அது TNPSC தேர்வு எழுதி அதன் மூலியமா ரெக்ரூட் பண்ணப்பட வேண்டிய வேலைகள் எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அறிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு 1,12,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்டர்வியூக்கு விண்ணப்பம் வந்திருக்கு. அப்படி இருந்த நிலைமையில 2,538 பேர் தேர்வு பண்ணியிருக்காங்க. காலி பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நபர்களோட எண்ணிக்கை 2,538. அப்போ அந்த அத்தனை நபர்களுக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைப்பாட்டில் லெவல் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்கெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாகவும் நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு நேர்காணல்லாம் முடிஞ்சாலும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அப்போ தொடர்ச்சியா இது மாதிரி நாள் தள்ளிக்கிட்டே போகுது. ஆனா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ஆர்டர் பாஸ் ஆகல. அப்படிங்கும் போது அடுத்தடுத்த நேர்காணலுக்கு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க போனவங்க எல்லாருமே எப்படின்னா, அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ங்கிறது எப்படி நேர்காணல்ல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஒரு சீட்டுக்கு மினிமம் 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் ஒரு காலி பணியிடத்திற்கு கொடுக்கப்பட்ட தொகையாக அப்பப்ப நேர்காணல் திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றத்தின் மூலமாக யாருக்கு போயிருக்கு? அமலாக்கத்துறைக்கு இது தகவலாக போயிருக்கு. இன்று காலை அமலாக்கத்துறைக்கு 232 பக்கம் இது சம்பந்தமா நேர்காணல்ல செலக்ட் ஆனவங்க அவங்களுடைய ஆவணங்கள், அவங்களுடைய சரிபார்ப்பு ஆவணங்கள் மற்றும் அவங்கள்ட்ட வாங்கப்பட்ட பண பரிமாற்றங்கள், இது எல்லாத்த பத்தின தகவலும் 232 பக்கம் கோப்புகளாக அமலாக்கத்துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு இன்று காலை கடிதம் அனுப்பியிருக்காங்க. இதனால இங்க உண்மையாக ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது, அதாவது எவ்வளவு ஊழலோட மதிப்பு அப்படின்னாக்கா சுமார் ஒரு 600 சொச்சம் கோடின்னு சொல்றாங்க. அதாவது 25 லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டா 30 லட்சம் போட்டா ஒரு 800 கோடி. இவ்வளவுதான், சிம்பிளான அமௌண்ட் தான். அது KN நேரு அமைச்சர் ஊழல் செய்ததாக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்ததோட இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி, மற்றும் அண்ணாமலை அவர்களும் இதை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த வரவாக இருப்பார் போல இருக்கு KN நேரு. இன்னும் தேர்தல் 2026 நோக்கி செல்வதற்குள்ள கடந்த இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள இது போல நிறைய ஒரு அமைச்சர்களுடைய வெளியீடுகளை நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஊழல் இல்லாத அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் அப்படிதான் சொல்லுவாரு. இன்னைக்கும் கேளுங்க, கண்டிப்பா மேடை ஏறி பேசும்போது ஊழல் இல்லாத அரசையும் தலைக்குனிவு இல்லாத தமிழ்நாட்டையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுவாரு. ஏன்னா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கோம், நெல்லு மூழ்கி இருக்கும் மழையில. அப்ப இங்க வெயில் அடிக்குது. நாங்க யார் சொன்னா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தானே, அவர் தானே சொல்றாரு, மத்தபடி யாருமே சொல்லல அப்படின்வாரு. ஆனா அங்க விவசாயி ரத்த கண்ணீர் விடுவாங்க. அது போல எதிர்மறை வசனங்களை பேசக்கூடிய முதலமைச்சர் ஊழல் இல்லாத அரசாங்கம் சொல்லி இன்னைக்கு போய் இதை கையில கொடுத்து இந்த செய்தி உண்மையான்னு கேட்டாலும் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கும் எங்க அரசு நேர்மையான அரசாக, ஊழல் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுவாரு. அதை நம்புவர்கள் நம்பலாம், நம்பாதவர்கள் அவரவர் விருப்பம். நன்றி.